ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ், வெல்கம் டு நம்ம சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு ஈவினிங் vlog டைப்பில் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஸ்நாக் ரெசிபி நாம் நடுவில் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃபீடிங் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரிசல்ட் வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. பாருங்கள், ரோஸ் வந்து ரொம்ப மொட்டை வந்து பூ வந்து ஒரு 2-3 பூ வந்து இருந்தது. நான் வந்து உங்களுக்கு காட்டலாம் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய சந்தோஷம் எல்லாமே உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இதெல்லாமே ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகும்போது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னா நம்ம பண்ணுற ஆந்திரா சமையல் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி வச்சா நான் போடுற ஹெல்த்தியான ரெசிபீஸு, ஸ்பைசியான ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். இந்த கத்திரிக்காய் வந்து ஆந்திராவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நான் ஊருக்கு போனேன் இல்லையா பொங்கலுக்கு, அப்போ எடுத்துகிட்டு வந்த கத்திரிக்காய் இது. இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ, அதை 1/4 கிலோ இருக்கும். இது வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி உப்பு போட்டு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். அப்படி விடுறதுனால கலர் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் கத்திரிக்காய். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கின்னு அதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் வந்து இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாக் இருக்கும். சப்பாத்தி, ரைஸு, அப்படியே நம்ம டிஃபன் செக்ஷன் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் பேருன்னு சொல்லலாம். நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பழுத்த மிளகா பச்சடி செஞ்சோம் இல்லையா, யாராச்சும் பார்க்கலன்னா வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு வாட்டி வீடியோக்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அது போட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து கத்திரிக்காய் ஃப்ரை ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கல்லுப்பு, அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். என்னென்னா லோ ஃப்ளேமில் வச்சா ரொம்ப சாஃப்டாகி ஊறுகாவுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த கத்திரிக்காய் இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்கிற சென்னையில் கிடைக்கிற கத்திரிக்காயில் கூட நீங்கள் தாராளமாக இந்த பச்சடி செய்யலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு சின்ன விஷயங்க, எப்போவுமே வந்து லேடிஸ் ஆனாலும் ஜென்ட்ஸ் ஆனாலும் வீட்டில் வந்து சும்மா மட்டும் இருக்காதீங்க. சும்மா இருந்தால் அது வந்து வேறு மாதிரி பேசுவாங்க. வீட்டில் அவங்களே பேசுவாங்க, வெளியவங்களும் பேசுவாங்க. வெளியவங்களும் பேசலாம், நம்மளுக்கு அவ்வளோவா வருத்தம் வராது. வீட்டில் அவங்க பேசினா மட்டும் நம்மளுக்கு இவ்வளோ செய்கிறோம் அப்படின்னு ஒரு யோசனை வந்து ரொம்ப கவலையாக இருக்கும். அந்த நிலைமைக்கு வராதிங்க தயவு செஞ்சு. என்னென்னா ஏதோ வேறு வேலை பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம பிஸியாக இருப்போம். அப்படியே கொஞ்சம் நம்ம எர்ன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு அவ்வளோ தைரியம் இருக்காது. அப்புறம் வந்து இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகினதுக்கப்புறமா பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் முன்னாடி வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன் இந்த பழுத்த மிளகா பச்சடி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா இதில் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து நிறையவே படும். என்னென்னா இந்த பச்சடி வந்து ஸ்டாக் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆகும். இப்படி எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுல் இருக்கும் இல்லையா, கிளாஸ் பவுலு, அந்த பவுலில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டாக் இருக்கும். நம்ம சாப்பிட்டு முடிச்சுடுவோம், அதுக்குள்ளே வந்து காலி ஆகிடும். சொல்கிறேன், ஒரு வாரத்துக்கு அது வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாக் இருக்கும். இது வந்து கொஞ்சம் சூடு வந்து கம்மி ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கழுகுத்தூளும் இந்த வெந்தயம் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம இதுக்கு வந்து தாளிக்கணும். அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் இது. அதுவே பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிட்டு, ஆயில் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடலப்பருப்பு, அப்படியே கொஞ்சம் துவரம்பருப்பு. நீங்கள் வந்து எப்போவுமே தோசை, இட்லி இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் தோலோடு இருக்கிற அந்த உளுத்தம்பருப்பு தான் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். என்னென்னா ஹெல்த்துக்கு நல்லது, ஃபைபர் நிறைய இருக்கும். பசங்களுக்கு வந்து இந்த ரொம்ப ரொம்ப நல்லது, பொம்பளை பசங்களுக்கு. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தோலோடு இருக்கிற பருப்பு யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பூண்டு, அப்படியே 2
காஞ்ச மிளகா, அப்படியே கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் இது கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இது கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் சூடு கம்மியாயிடுச்சுனதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தூள், அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாமே வேக வச்சு தூளாக பண்ணி வச்சுருக்கிறேன் நான். நீங்களும் அப்பப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணாலும் இது எங்கேயுமே போகாது, பூச்சி கீச்சி எதுவும் வராது, ஸ்டாக் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் வெந்தயம் தூள் போட்டேன், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கடுகு தூள் போட்டேன். ரெண்டுமே நல்லா இந்த பச்சடியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிற இந்த எண்ணெய் கூட இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பச்சடி ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். அப்படியே வீட்டில் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த சேனல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா எங்களோட சமையல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் வீட்டுக்காருக்கு, உங்கள் பசங்களுக்கு, வர கெஸ்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாமே இந்த சேனல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி இருக்குது என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே காயத்ரி நான் தெலுங்கு பொண்ணு சமையல் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.